Hi, hello my dear 12th standard, welcome to so 12th standard mathematics chapter 1 exercise 1.1 ல 11th sum தான் பார்க்க போறோம். எஸ், ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஏ விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதை வந்து டிக்னாமெட்ரி மெத்தட்ல நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஒரு சில ஃபார்முலாஸ் டெஃபினட்டா நமக்கு ரிமெம்பர்ல இருக்கணும், இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ 1 tan x minus tan x 1 அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that A transport A inverse equal to ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் which means of cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. எஸ், ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு 5 ஃபார்முலா நீடடா இருக்கு. இந்த 5 ஃபார்முலா இல்லை அப்படின்னா, ஞாபகம் இல்லை, தெரியல அப்படின்னா டெஃபினட்டா இந்த சம்ம சால்வ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா மட்டும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க tan x. ஸோ tan x நம்ம எப்படி எழுதலாம்? ஷியூரா தெரியும், sin x by cos x அப்படின்னு எழுதலாம். தென் 1 plus tan square x secant square x அப்படின்னு எழுதலாம். 1 by secant square x cos square x அப்படின்னு எழுதலாம். 2 sin x cos x sin 2x அப்படின்னு எழுதலாம். cos square x minus sin square x cos 2x அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 5 ஃபார்முலா ரிமெம்பர்ல இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அது தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். போலாமா? எஸ், வாங்க போலாம். ஸோ சொல்யூஷன். ஸோ பாருங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஷோ தட் ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இன்வர்ஸ், அதானே? ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? இது வந்து கிடைக்கணும். ஸோ அப்போ முதல்ல நம்ம ஏ டிரான்ஸ்போர்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஏ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போர்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போர்ட் நம்ம ரொம்ப கிளியரா சூப்பரா நமக்கு போட தெரியும். டிரான்ஸ்போர்ட்னா என்ன பண்ணுவோம்? எஸ், ரோவை காலமா எழுதிப்போம். ஸோ அப்போ 1 tan x, ஸோ மைனஸ் tan x இங்க வந்துடும், மைனஸ் tan x இந்த 1, ஸோ மைனஸ் tan x 1. ஓகே, ஸோ இந்த ரோவை இங்க எழுதியாச்சு, இந்த ரோவை இந்த காலமா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த ஏ டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த tan x நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin x by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். tan x becomes sin x by cos x. tan x எப்படி எழுதிக்க போறோம்? sin x by cos x. ஒன்னு எதுவும் பண்ண முடியாது, ஒன்னு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். so this is a transport. ஓகேவா? எஸ். and then a inverse, a transport கண்டுபிடிக்கணும், a inverse ஃபைண்ட் அவுட் பண்ணனும். after that அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாக்க நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? so a inverse ஃபைண்ட் அவுட் பண்றோமா? எஸ். so a inverse, what is the formula of a inverse? நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். 1 by determinant a and then adjoint a. ஸோ இதுதான் வந்து ஏ இன்வெர்ஸுக்கான ஃபார்முலான்றதை நம்ம எஸ் நிறைய முறை போட்டோம். சரிங்களா? கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ ஏ வந்து நமக்கு தெரியும். ஸோ ஏவை இங்கே வேணால் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏவை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம்? எஸ், கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். 1 1s are 1 மைனஸ் tan x tan square x. இங்க பாருங்க, இங்க மைனஸ் tan square x, இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, பிளஸ் tan square x அப்படி கிடைச்சிரும். ஓகேவா? எஸ், ஃபைன். அண்ட் தென் அட்ஜாயிண்ட் இப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அட்ஜாயிண்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஒன்று தான் இருக்கு, இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்போம்? சைன் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அப்போ பிளஸ் tan x அப்படின்றது மைனஸ் tan x வந்துடும், மைனஸ் tan x வந்து பிளஸ் tan x கிடைச்சிடும். ஓகேவா? எஸ். அண்ட் தென் see 1 plus tan square x, 1 plus tan square x நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவோம் ஸ்டார்டிங்ல. இங்க பாருங்க, 1 plus tan square x secant square x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? is equal to 1 by 1 plus tan square x secant square x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். அண்ட் தென் ஸோ பாருங்க, மைனஸ் tan x. tan x நம்ம என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் tan x தான் sin x by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். tan x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin x by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒன்னை இங்க போட்டுக்கலாம். பாருங்க, 1 by secant square x என்னவா மாத்திக்கலாம் பாருங்க. 1 by secant square x cos square x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by secant square x
காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் sin x by cos x 1. ஓகே டியர்ஸ். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? வாங்க. ஸோ இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இங்க 1 இருக்கு. ஸோ அந்த cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே கிடைச்சிரும். அண்ட் தென் ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு ஆக்சுவலா? மைனஸ் sin x by cos x இருக்கா? இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் இங்க மல்டிபிள் தானே பண்ண போறோம். ஸோ மல்டிபிள் cos ஸ்கொயர் எக்ஸ் பண்ண என்ன ஆகும்? ஒரு cos x ஒரு cos x கேன்சல் ஆயிடுமா? ஸோ மைனஸ் sin x cos x அப்படின்னு கிடைச்சிடுமா? எஸ். ஸோ அப்போ இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் sin x cos x அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த cos ஸ்கொயர் x இங்க எடுத்துட்டு போனா ஸோ அதுதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ cos ஸ்கொயர் இங்க எடுத்துட்டு போனா இங்க மைனஸ்ன்றது இங்க மைனஸ் இல்லாம வரும். அவ்வளவுதான். sin x cos x இதே தான் கிடைக்கும். ஓகேவா? இங்க மைனஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ், இங்க மைனஸ் இல்ல, அதனால இங்க மைனஸ் இல்லை. அண்ட் இந்த cos ஸ்கொயர் x 1 கூட மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? cos ஸ்கொயர் x அப்படின்னு கிடைக்கும். Okay, this is nothing but what? A inverse. So A transport கண்டுபிடிச்சாச்சு, A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா? பாருங்க, A transport A inverse மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கணும். மல்டிபிள் பண்ணிடலாமா? எஸ், வாங்க. ஸோ அப்போ A transport A inverse, A transport நமக்கு என்ன கிடைச்சதோ அதை எழுதிக்கிட்டோம். அண்ட் தென் A inverse நமக்கு என்ன கிடைச்சிக்கோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ், வாங்க. ஸோ இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். என்ன சார், நம்பர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம், பட் இது வந்து காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நோ, வெரி ஈஸி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், வாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அதுதான் கிடைக்கும். தென் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? இது எனக்கு என்ன இருக்கு? மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஸோ இங்கே இதை மல்டிபிள் பண்ணுறோம், இது கூட இதை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மல்டிபிள் sin x cos x. cos x கேன்சல் ஆயிடுமா? sin x sin ஸ்கொயர் x ன்னு கிடைக்குமா? சோ என்ன sin ஸ்கொயர் x? மைனஸ் sin ஸ்கொயர் x. ஓகே, கிளியர் தானே? எஸ். அண்ட் தென் ஸோ இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணிட்டோமா? அண்ட் தென் இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஸோ வாங்க, 1 கூட இதை மல்டிபிள் பண்ணால் அதே தான் கிடைக்கும். மைனஸ் sin x cos x அதுதான் கிடைக்கும். நவ் இது கூட இதை மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஒரு cos x-க்கு ஒரு cos x கேன்சல் ஆகிட்டு மைனஸ் sin x cos x அப்படின்னு வரும். சரியா? எஸ். ஸோ மைனஸ் sin x cos x அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி இது போட்டு காமிச்சிட்டேன் சார். ஓகேவா? அதனால டைரக்டாக போட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். பாருங்க, இங்க என்ன இருக்கு? sin x பை cos x இருக்கா? ஸோ இதை இது கூட மல்டிபிள் பண்ணுறோமா? மல்டிபிள் காஸ் ஸ்கொயர் எக்ஸா? பாருங்க, ஒரு காஸ் எக்ஸ் ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ஆல்ரெடி போட்டது தான். ஸோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஸோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் தென் ஸோ ஒன்று இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ அதே தான் கிடைக்கும். ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். தென் இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அதே தான் இருக்கு. இது மட்டும் இங்கே. ஸோ sin x பை காஸ் எக்ஸ் எதை கூட மல்டிபிள் பண்ண போகிறோம்? இது கூட மைனஸ் sin x காஸ் எக்ஸ் மைனஸ் sin x காஸ் எக்ஸ். ஸோ ஒரு காஸ் எக்ஸ் ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ மைனஸ் sin x sin ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். இங்கே மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? அண்ட் தென் ஸோ ஒன்று இது கூட மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos square x. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினட்டா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து ஃபார்முலாவுக்கு போயிட போறோம். பாருங்க, cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் போயிடலாமாங்க? ஃபார்முலா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமா? cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் cos 2x அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? எஸ். ஸோ cos 2x. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்க போறோம்? cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்க பாருங்க, மைனஸ் sin x cos x மைனஸ் sin x cos x.
ஸோ sin x cos x 2 டைம்ஸ் இருக்கு மைனஸ்ல இருக்கு, அப்போ ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் 2 sin x cos x அப்படின்னு கிடைக்குமா? எஸ். ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் இருக்கு, தட்ஸ் ஆல். மைனஸ்ல இருக்கு, ஓகேவா? மைனஸ் 2 sin x cos x, தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் இங்க பாருங்க sin x cos x plus sin x cos x 2 டைம்ஸ் இருக்கு, அதனால 2 sin x cos x. ஸோ 2 sin x cos x. இங்க பாருங்க cos square x minus sin square x. ஸோ cos square x minus sin square x என்ன கிடைச்சது நமக்கு? cos 2x. ஸோ அதுதான் இங்க எழுத போறோம், cos 2x, that's all. And then last of final step போடலாமா? yes. so cos 2x then minus 2 sin x cos x. 2 sin x cos x நம்ம ஏதாவது ஃபார்முலா பார்த்தோமா? 2 sin x cos x sin 2x அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இதை sin 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் sin 2x. இங்க பாருங்க 2 sin x cos x நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin 2x அப்படின்னு எழுதிக்கலாம், sin 2x. ஸோ இங்கே cos 2x அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான், cos 2x. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் A டிரான்ஸ்போர்ட் A இன்வர்ஸ். நமக்கு இதான் கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிடலாமா? எஸ், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A டிரான்ஸ்போர்ட் A இன்வர்ஸ் என்ன கிடைக்கணும்? cos 2x minus sin 2x sin 2x cos 2x. ஸோ அது நமக்கு கிடைச்சிருக்கா பாருங்க. எஸ், ஸோ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன இது எழுதிடலாம்? LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாருங்க, பொறுமையாக பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நம்புறேன், சரியா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, see you.